இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான் இன்னைக்கு வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்னைக்கு ரேஞ்சில் நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட்டை வந்து எதிர்பார்ப்பீங்களோ ஸோ அந்த மாதிரியான ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு 3 ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற இந்த 3 அக்கௌண்ட்டுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டாக இருக்கும். அதில் நீங்கள் எந்தெந்த மாதிரியான ஃபியூச்சரெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அதில் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான டெக் அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் 3ல ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்லைஸ் தான். ஸ்லைஸில் அப்படி என்னடா பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்குற ஒரு ஃபியூச்சர் வந்து அதில் இனிஷியல் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒன்று இருக்கவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணணும். இதுதான் பேசிக்காக எல்லாருமே எதிர்பார்க்குறது. ஸோ ஸ்லைஸை பொறுத்த வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ₹1 டெபாசிட் எடுத்து பண்ணாலே போதும். மற்றபடி நீங்கள் வந்து அதிகமான அமௌண்ட்டு டெபாசிட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு டோட்டலாக ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி ரேஞ்சில் எந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்லையுமே ஏடிஎம் கார்டு ஃப்ரீ கிடையாது. பட் ஸ்லைஸை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஃப்ரீ. அதுக்கு அடுத்த பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட். உங்களோட டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டட் ஆயிரும். இதுக்கு அடுத்தது வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு லோன் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்லைஸை பொறுத்த வரையிலும் அப் டு 5 lakh வரைக்கும் கிரெடிட் லைன் அப்படிங்கிற பேரில் இவங்க பர்சனல் லோன் ஆப்ஷனும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு உங்களுக்கு 5.5% வரைக்கும் பர் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் எதிர்பார்க்குறது ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒன்று தான். ஸோ அந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸில் வந்து இருக்குது. ஸ்லைஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சிட்டிகளில் இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும். ஆனால் ஸ்லைஸை பொறுத்த வரையிலும் நீங்கள் எவ்வளோ பெரிய வில்லேஜ் ரூரல் ஏரியாவில் இருந்தாலும் உங்களால் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். இதுதான் இதோட மெயின் ஹைலைட்டான பெனிஃபிட். ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ்னால் அது ஸ்லைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து இனிஷியல் ஃபண்டிங் கிடையாது, ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஏடிஎம் கார்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, செக் புக் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது, டெய்லி இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் எடுத்து பண்ணுறாங்க, லோன் ஆப்ஷன் இருக்குது, கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது. இதை தவிர வேறு என்ன வேணும்? ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்மளோட டாப் 3ல செகண்ட் பிளேஸை பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொட்டாக் மஹிந்திரா பேங்க் தான் சொல்லுவேன். இன்றைக்கி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டாக் பேங்க்கில் அந்த அளவுக்கு ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட் வந்து இதில் வந்து கிடைக்குது. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் நான் வந்து ரீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இன்ன வரைக்கும் நான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாகவே தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இனிஷியல் ஃபண்டிங் அப்படிங்கிறத நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆரம்ப காலத்தில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு இனிஷியல் ஃபண்டிங்கும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடிஞ்சுது. பட் இன்றைக்கி ரேஞ்சில் நீங்கள் வந்து கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ₹2500 இனிஷியல் டெபாசிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம், அதை கூட ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இனிஷியல் ஃபண்டிங் போட்டுட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் அந்த ஃபண்ட் அமௌண்ட்டை வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் அப்படி என்னடா பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பெனிஃபிட் இல்லை அப்படின்னு வந்து கேளுங்க. அந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட் இருக்குது. ஸோ நான் வந்து அனுபவிச்சதுனால தான் உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கொட்டாக் மஹிந்திரா பேங்கை பொறுத்தவரை இனிஷியல் ஃபண்டிங் அப்படிங்கிறது ஒன்று ட்ராபேக். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு ஃப்ரீ கிடையாது. ஏடிஎம் கார்டை பொறுத்தவரையிலும் ₹399 நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். அதே மாதிரி செக் புக்கும் ஃப்ரீ கிடையாது, நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் அதை வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரான்ச்சை விசிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வீடியோ கேவிசி இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ எனக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து கேஓசி பண்ணலைன்னா உங்கள் வீட்டை தேடி அவங்களே ரெப்ரசன்டேட்டிவே வந்து ஃபிசிக்கல் கேஓசி வந்து பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு அடுத்த பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற எந்த பேங்க்லையுமே கொடுக்காத ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லையும் கொடுத்தாலும் அவ்வளோ ஈஸியாக அப்ரூவ் ஆயிடாது. ஆனால் கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கில்
பேங்க்கில் நீங்கள் நல்ல ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹோம் லோன், கார் லோன், பைக் லோன், அதுக்கப்புறம் பர்சனல் லோன், ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன், இந்த மாதிரி எல்லா ஃபியூச்சருமே இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நிறைய டைம் இதில் நமக்கு லோன் ஆஃபர் பண்ணதை உங்களுக்கு லைவாகவும் காமிச்சிருக்கும். அடுத்தது ஃப்ரீ கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி பர்சனல் லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் லேக்கில் வந்து வாங்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபியூச்சரும் இந்த அக்கௌண்ட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஜாஜ் இஎம்ஐ கார்டு அப்ளை பண்ணுவோம், நம்மகிட்ட கிரெடிட் கார்டு இல்லைனா பஜாஜ் இஎம்ஐ கார்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு தான் போவோம். ஸோ கொட்டாக் பேங்கை பொறுத்தவரையிலும் ஏடிஎம் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லிமிட் வந்து கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து இஎம்ஐயில் நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு மாதிரி ஆக்சஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட் வந்து இருக்குது. இதுக்கு அடுத்த ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியே நீங்கள் பிரான்ச்சை வந்து எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் இது வரைக்கும் எனக்கு பிடிச்சதே கிடையாது. ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் மட்டும்தான். அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ், இந்த மாதிரி கண்ட சார்ஜஸ் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. ஸோ எனக்கு அப்படி இருக்குதா இல்லை வந்து எல்லாருக்குமே அப்படி இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஒன்லி ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் மட்டும் இயர்லி ஒன்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணுறதுல ஒரு பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா ஃபஸ்ட்டு வந்து கொட்டாக் மஹிந்திரா பேங்க் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஆரம்பத்திலே ஓப்பன் பண்ணும்போது இனிஷியல் ஃபண்டிங் கிடையாது. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு வரேன். பெஸ்ட்டான ஒரு அக்கௌண்ட்னா அது வந்து கொட்டாக் தான். ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட்டான அக்கௌண்ட் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட டாப் 3ல தேர்ட் பிளேஸை பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோட டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எதனால் வந்து இந்த அக்கௌண்ட்டை தேர்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மற்ற 2 அக்கௌண்ட்டை விட இதில் வந்து இனிஷியல் ஃபண்டிங் அப்படிங்கிறது அதிகம். ஸோ இதில் உள்ள ட்ராபேக்கையும் சொல்லிடுறேன், இதோட பெனிஃபிட்டையும் வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒர்த்தாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னடா இந்த 3 தான் வந்துட்டு டாப் 3, அப்போ வேறு பேங்க்லலாம் வந்துட்டு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டே ப்ரொவைட் பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் அதுக்கேற்ற மாதிரியான ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட் வந்து கிடையாது. உங்களால் ஃபுல் ஆக்சஸாக யூஸ் பண்ண முடியாது. இன்னும் நிறைய ட்ராபேக்ஸ்லாம் அதில் வந்து இருக்குது. பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த 3 அக்கௌண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா இந்த 3லேயுமே எனக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. 3ஐயும் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுறேன். சும்மா மாதம் வேறு அக்கௌண்ட்டை வந்து நம்மலாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் சொல்கிறது கிடையாது. ஸோ நல்லா இருந்தது அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிட்டை வந்து சொல்கிறேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரலையும் ஜீரோ பேலன்ஸ் தான், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் எப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர்லேயே ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் மெமரிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து செக் புக் ஆப்ஷன் இருக்குது, பாஸ்புக் ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் பிரான்ச்சில் போய் கேட்கும்போது ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அதுதான் இதில் உள்ள சிக்கல். மற்றபடி உங்களுக்கு ஏடிஎம் கார்டும் செக் புக்கும் நீங்கள் வந்து பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதில் உள்ள இன்னும் ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட்னா இதில் வந்து பர்சனல் லோன் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. கிரெடிட் லைன் அப்படிங்கிற பேரில் இவங்க வந்து அதாவது இண்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அப் டு 5 lakh வரைக்கும் லோன் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இது கிரெடிட் லைன் அப்படிங்கிற பேரில் கொடுக்குறாங்க. இது மூலமாக நீங்கள் வந்துட்டு லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டை கொடுப்பாங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது. இந்த ஒரு இண்டஸ்இண்ட் பேங்கோட இந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 2 விதத்தில் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று இண்டஸ்இண்ட் பேங்கில் டைரெக்டாக ஓப்பன் பண்ணலாம், அதுக்கும் இனிஷியல் ஃபண்டிங் 10,000 தான். அதே மாதிரி இண்டி அப்படிங்கிற ஒரு நேமில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கும் இனிஷியல் ஃபண்டிங் 10,000 வந்து டெபாசிட் எடுத்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இண்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஸ் மூலமாக நான் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 எனக்கு வந்து கிரெடிட் லைன் அப்படிங்கிற பேரில் லோன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கேன். இந்த கிரெடிட் கார்டு கிட்டத்தட்ட எனக்கு 3-4 டைம் எனக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேறு கிரெடிட் கார்டு கிரெடிட் லிமிட்டையும் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற பேங்க்கில் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு லிமிட் அப்கிரேட் ஆகிறது ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி ஒரு கிரெடிட் கார்டுலேருந்து இன்னொரு கிரெடிட் கார்டுக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும். ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் அப்படி கிடையாது. நல்லா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கார்டு வாங்கினா 6 மாதத்தில் உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கார்டோட ரேஞ்சை வந்து மாற்றுவாங்க. வேறு ஏதாவது கிரெடிட் கார்டு அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட நான் 3 டைம் கார்டு அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கார்டையும் 3 டைம் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் வேறு கிரெடிட் கார்டுக்கு. அது எல்லாமே லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு
கார்டு தான். ஸோ அந்த மாதிரியான ஃபியூச்சர் இருக்குது. இதுக்கு அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னா கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி பர்சனல் லோன் வந்து இதில் அடிக்கடி ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. மற்ற எந்த பேங்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க, அடுத்தது ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் அடுத்த ஆஃபரே வரும். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் அப்படி கிடையாது. ஒரு டைம் உங்களுக்கு ஆஃபர் வந்து பண்ணிட்டாங்கன்னா அது அடிக்கடி அந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் லோன் எடுக்கலாம். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி லோன் எடுக்கும்போது வட்டி வந்து மற்ற பேங்கை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது இதில் உள்ள ஹைலைட்டான பெனிஃபிட். மற்ற பேங்க் இப்போ கொட்டாக் பேங்க்லாம் எனக்கு கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் அந்த மாதிரி இருக்காது, வட்டி வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறதுனால வட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஃபியூச்சர் எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் வந்து இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்தியை சூஸ் பண்ணுங்கள். இந்தியை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஃபியூச்சர் கிடைக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் அதில் வந்துட்டு லோனும் ட்ரை பண்ணலாம், கிரெடிட் கார்டுக்கும் அப்ளை பண்ணலாம். அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். அது எந்த பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு லோன் ஆப்ஷன், கிரெடிட் கார்டு ஆப்ஷன்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டாக இருக்கும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் கொடுத்தாலும் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 3 அக்கௌண்ட்லையுமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த எல்லா ஃபியூச்சருமே இருக்குது. அதனால் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.